மக்களிடம் செல், மக்களோடு மக்களாக சேர்ந்து வா, மக்களுக்கு பணியாற்று என்ற அண்ணாவின் கூற்றிற்கேற்ப மக்களோடு களத்தில் நின்று அவர் தம் தேவை அறிந்து நம் முதலமைச்சர் கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டமும் மக்கள் மனதில் நம்பிக்கையை விதைத்து வருகின்றன. பொதுமக்கள் அன்றாடம் அணுகும் 13 அரசு துறைகள் தொடர்பான கோரிக்கைகளை மக்களிடத்திற்கே சென்று நிறைவேற்றும் திட்டமாக உருவானதே மக்களுடன் முதல்வர்.
வெள்ளோடு மேட்டுப்பாளையங்க. வெள்ளோடு மேட்டுப்பாளையத்தில் லட்சுமபுரம் காலனிங்க என் ஊர். வந்து பார்த்தீங்கன்னா செயலாளர், திமுக செயலாளர் மூலமா சண்முகம் சுப்பிரமணியன்ட்டு வேலை செய்யறாரு. அவர் சொல்லிதான் எனக்கு இந்த மக்கள் முதல்வர் நமக்கு இந்த கூட்டம் நடக்கிறது எனக்கு தெரியும். இந்த தாஜ்மஹால்ல இன்னைக்கு நடக்குது 29/12/2023 அன்னைக்கு காலைல 10 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொன்னாப்படி. அது மூலமா தான் நான் இங்க வந்தேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா பேர் இருக்கிற பட்டாவை என் பேருக்கு மாத்தி கொடுக்குறக்கா நான் கேட்க வந்திருந்தேன். அப்பா இறந்து இப்ப பல வருஷம் ஆச்சு. அதனால அவர் பேர் இருக்கிற பட்டாவை என் பேருக்கு மாத்தி கொடுக்குறேன் நான் கேட்க வந்திருக்கேன். இல்லைங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாலின் அவர் வந்தாருங்க ஊருக்கு. எப்படின்னா அரசியலுக்கு முன்ன அந்த முதல் அமைச்சர் இந்த பதவிக்கு முன்னாடியே வந்துருந்தாருங்க, ஓட்டு கேட்டு வந்துருந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஊருக்கு ஒரு விடி வெளியா இருந்தது. பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து காங்கிரீட் சாலை போட்டு கொடுத்துருக்கிறாரு. பள்ளிக்கூடம் குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சாக்கடை வசதி இல்லை, அதை கேட்டுக்கிறோம். அதுக்கும் உண்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பாத்துட்டுங்க, பார்த்துட்டு அதுக்கு உண்டான ரசீது எல்லாருமே சிறப்பா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சிறப்பா அது வேலையை செஞ்சு தரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. மக்கள் முதல்வருக்கு எல்லாத்துக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் பூங்குடிங்க, கவுண்டிச்சிபாளையங்க. நாங்க இடத்துக்காகவும் நிலவாரி அட்டையே எங்களுக்கு இல்ல, அது வழங்கணும். இடம் இல்ல, இடத்துக்கும் கொடுக்கணும். வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் இல்ல, அதையும் வணங்க மாட்டி கேட்டு எழுதிட்டேன். மனுவெல்லாம் எழுதிட்டேன். இந்த மனு வந்து ஒரு டேபிள்ல ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டு வருவாய்த்துறைக்கு தனியா கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம். அந்த மனு வாங்கி போய் வருவாய்த்துறை கொடுத்துட்டு அதுல பதிவு பண்ணி கூட நடவடிக்கை ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம். பெயர் மாற்றம் வந்து இன்னைக்கே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பதிவு பண்ணிட்டு அந்த மின்னணு துறையில அங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்ல இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்கிற சர்டிபிகேட் எல்லாமே சரி பார்த்துட்டு இன்னைக்கு பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்தாங்க. சார், அப்பா பேர்ல பட்டா இருக்குங்க, என் பேர்ல செல்வகுமார், ஐயம்மா பேரு மாத்தணுங்க. அதுக்காக மனம் கொடுக்கறோம். என்ன சார்? ஆன்லைன்ல போட்டீங்க, ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டீங்களா? மனு ஆன்லைன்ல பதிவு பண்ணியாச்சு. அடுத்து வருவாய்த்துறையில உட்காந்துக்கிறாங்க அதிகாரிங்க. வாங்க அங்க போய் கொண்டு அவங்க அதிகாரி கொடுத்தாங்க. ஆன்லைன்ல அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. இது மனு அது ஆன்லைன்ல பதிவு பண்ண. இது வீட்டு பார்க்க ஆன்லைன்ல பதிவு நாங்க நானூறுல எழுதி பேங்க்ல எழுதி பண்ணிருக்காங்க. வீட்டு இடத்துல வந்து அவங்க அப்பா பேர் இருந்து அவங்க பேர் பார்க்கலாம். பட்டம் நானூறுல எழுதி தாள் கழிச்சு பண்ணிச்சிருக்கேன். மட்டத்துறை வச்சுட்டு போய் நீங்க இப்போ அப்பா பேர் வந்து உங்க பேர் என்ன பேர்னு கேக்குறாங்க. எனக்கு சான்று வாரிசு சான்று வச்சிருக்கீங்களா? இல்ல, அது அப்பானுடைய இறப்பு வாரிசு எல்லாம் வச்சிருக்கீங்களா? சரி, முதல் இறப்பு பதிவு பண்ணுவீங்களா? அது என்ன பண்ணிக்கலாம் மேடம்? ஆடியோ தாமத இறப்பு பதிவு சொல்லிட்டு பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஆடி போட்டு கொடுத்துருக்கேன். இறப்பு நீங்க இறப்பு அப்பா 28 வருஷம் ஆச்சு, 28 வருஷம் ஆச்சு. பதிவு பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாரிசு நம்ம ஆன்லைன்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பட்டமாக்கல் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்களா? இப்ப ஏற்றுக்க முடியாது, நமக்கு அதுபடிதான் பண்ண முடியும். வாரிசுகள் இல்லாதனால அந்த 2 விஷயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில இது வந்து பட்டாவுல பெயர் திருத்த மட்டும் வரும்ல, அது உடனடியாக பண்ணி தர முடியும். பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே பண்ணிக்கலாம். இல்ல வாரிசு அடிப்படையில் அப்படின்னா அந்த இறந்தவங்களுடைய இறப்பு சான்றும் வாரிசு சான்றும் கொடுத்தீங்கன்னா அதன்படி வாரிசு பேரை சேர்த்து கொடுத்துருக்கோம். அது இல்லாம டாக்குமெண்ட் ஒரு கரையத்துக்கு நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா பண்ணுவோம். இன்று நடைபெற
இந்த கவுன்சிலரின் ஊராட்சி சென்னிமலை ஒன்றியம் கவுன்சிலரின் ஊராட்சி மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் மக்கள் வந்து நிறைய மனுக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மின்சாரத்துறைக்கு பெயர் மாற்றம், அதாவது நேம் டிரான்ஸ்ஃபருக்கு கொடுக்கறது உடனுக்குடனாக மின்சாரத்துறை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொடுத்தாங்க 1 மணி நேரத்திலேயே வந்து அதுக்கான ஆர்டர், நேம் டிரான்ஸ்ஃபருக்கான ஆர்டர் வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வந்து 10க்கும் மேற்பட்டது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வர வர அந்தந்த மக்கள் கொடுக்கிற விண்ணப்பங்களை அந்தந்த துறை வந்து ஆன்லைன்ல பதிவு செஞ்சு மக்களுக்கான கோரிக்கையை முதல்வர் அவர்கள் 30 நாள்ல தீர்மானம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கையை வந்து அனைத்து துறைகளும் சேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்று வந்து இப்ப கொடுத்த மனுக்கு ரவிச்சந்திரன் அவர்கள் காலையில் வந்து மனு கொடுத்தாங்க, நேம் டிரான்ஸ்ஃபர் செய்யணும்னு. அதுக்கான ஆர்டர் காப்பி மின்சாரத்தில் உடனடியாக வழங்கியிருக்கிறது. உங்க பேர் என்ன? ரவிச்சந்திரன். எப்ப மனு கொடுத்திருந்தீங்க? நேத்து கொடுத்தோம். நீங்க எந்த ஊருங்க? கவுண்டிச்சோலை. கவுண்டிச்சோலை. மனு கொடுத்துருக்கேன். பட்டா பயமா இருக்கீங்களா? யார் பேரும் உங்க தாத்தா பேர்ல இருக்கிறது அந்த தாத்தா பேர் இருக்கிறது வந்து மாத்தணும்பா. அதுக்கு டெத்து பார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? எல்லாமே வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்க. ஆன்லைன்ல பதிவு கொடுப்பாங்க. ஆன்லைன் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து வருவாய்க்கு கதையா இருப்பாங்க. அதை வந்து அங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அதிக பதிவு பண்ணிடுவாங்க. நீங்க எது கொடுக்க வந்திருக்கீங்க? வீடு கேக்குறீங்களா? இல்ல வீட்டு ஒட்டி கொஞ்சம் காலி எடுக்குது, அதுக்கு பட்டா கேக்குது. பட்டா கேக்குறீங்க? காலி இடத்துக்கு பட்டா கேக்குறீங்களா? சரி. உங்களுக்கு யாரு உங்க பேர்ல கேக்குறீங்களா? இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? சரி, மனு கொடுங்க. பதிவு பண்ண பிறகு அந்த மனு கொண்டாந்து அங்க வருவாய்த்துறையில போய் சீட்டு கொடுப்பாங்க. அது கொண்டாந்து அங்க கொடுங்க. இருங்க, அது முடியட்டும். கணவனுடைய தாத்தா பாட்டி நெட் அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 30 வருஷம் இருக்குங்களா? பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் பதிவு பண்ணிக்கலாம். இப்ப கொடுத்து பதிவு பண்ணுங்க. அந்த டெத்தை வந்து இப்போ ஒரு மனுவா கொடுத்துட்டு டெட்டு வந்து பதிவாயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஊராட்சி மன்றத்துல தலைவர் ஒரு இது கொடுப்பாங்க. பொதுமக்கள் ஒரு 10 பேர் கையில் போட்டு கொடுப்பாங்க. சான்று ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வச்சு ஆர்டிஓட்ட டெத்து பதிவு பண்ணி வாங்கிட்டு வாரிசு வாங்கிக்கலாம். மாமியார் மாமனார் அதுதானே இருக்குதுங்க. கணவரோட தாத்தா பாட்டி பேர் வந்து கணவரோட தாத்தா பாட்டி பேர்ல இருக்கா? அதை டெத்து வாங்கிக்கலாம். பதிவு பண்ணுங்க, அதையும் வாங்கிக்கலாம். சில பட்டா வந்து பெயர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 92ல ஒரு பட்டா கொடுத்துருக்கு. ஆனா அந்த பட்டாவின் பேர்ல வந்து இடம் இல்லை. இவங்களுக்கு இருக்கிற இடத்துக்கான பட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கெஜெட்ல இன்னும் அவங்க பழைய தாத்தா பாட்டி பேர்ல தான் இருக்கு. இது இப்ப தாத்தா பாட்டி பேர்ல இருக்கிறத அவங்க டெத்தை வாங்கி நம்ம பேர் அவங்க டெத்து பதிவு பண்ணாம இருப்பாங்க. அந்த காலத்துல அறியாமையில பதிவு பண்ணாம இருப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சான்று வாங்கி நம்ம ஊர்ல ஒரு 10-15 பேராட்ட கையில் போட்டு கொடுத்த பிறகு பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் சான்று கொடுப்பாரு. அதை வச்சு ஆர்டிஓக்கு அப்ளை பண்ணி அதை வந்து டெத்துன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு அந்த இடத்த நம்ம பேர்ல மாற்றணும். கொடுங்க, வீடு பண்ணா வைக்கிறதுக்காக வந்துருக்கு. அதனால நாங்க வீடு கட்டி மனு எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கிறேன். லட்சுமிபுரம் காலனி டிச்சிலையும் சொல்லி எழுதி கொடுத்துருந்தா 15 வருஷமா. அப்புறம் உதவி பண்ணாங்க. இப்ப நாங்க வீட்டுலயும் சொல்லிட்டு வந்துருக்குறோம். உதவி பண்ணுவாங்க. அப்படிதான் நான் மனு கொடுக்க வந்துருக்கேன்.
மனு எழுதி நீங்க ஆன்லைன்ல கொடுத்துட்டீங்களா? இலவச வீட்டுமனை பட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அந்த மனு வாங்கி நீங்க வருவாய்த்துறை இருப்பாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட டேபிள் நம்பர் கண்டக்ட் பண்ணீங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரி இருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த விண்ணப்பத்தை கொடுங்க, அவங்க பதிவு பண்ணி வச்சுக்குவாங்க. சினிமலை ஒன்றியம் கவுன்சிலரின் ஊராட்சியில இன்று மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து பொதுமக்கள் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி கோவை மாவட்டத்துல மக்களோட முதல்வர் திட்டத்தை வந்து தொடங்கினார்கள். எதுக்கு வந்திருக்கீங்க? முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பம் எழுதிட்டீங்களா? பிபிஎல் நம்பர் வாங்கிட்டீங்களா? பிபிஎல் நம்பர் வறுமை கோட்டு கீழ உள்ள நம்பர் ஊராட்சி மன்றத்துல வாங்கிட்டீங்களா? நம்ம ஊர்ல இப்போ அந்த ஆபீஸ்ல வறுமை கோட்டு கீழ் நம்பர் ஒரு நம்பர், அந்த நம்பர் இப்ப வாங்கிடுவோம். அதை வாங்கிட்டு இதுல அட்டாச் பண்ணி நாம கொடுக்கணும். அந்த நம்பர் இருந்தா தான் நமக்கு உதவி தொகை வரும். இப்ப வாங்கிருக்கேன். பஞ்சாயத்து அலுவலகத்துல இப்ப இங்கேயே இருக்காங்க, இங்கேயே வாங்கிக்கலாம். சான்று இங்கேயே தலைவர் நாங்க சான்று கொடுத்தோம். இந்த மாதிரி முதியோர் உதவித்தொகைக்கான பணம் அப்ளை பண்றது இதெல்லாம் உடனடியா செஞ்சதற்கான வாய்ப்பு கூடுதல் இருக்கு. கூடுதலா இருக்கு. இப்பவே வந்து இப்ப நாங்க தலைவர் இருக்கிறோம், அதிகாரிகளுக்கு இருக்கிறதுனால இப்பவே நீங்க அந்த சான்று வாங்கி இப்பவே ஆன்லைன் பதிவு பண்ணிட்டோம்னா இப்பவே இசேவை மையத்துல இப்பவே பதிவு பண்ணிக்கலாம். இசேவை மையம் இங்கே இருக்கு, நீங்க இப்பவே எல்லாமே பதிவு பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் மட்டும் வாங்கிட்டு பிபிஎல் நம்பர் மட்டும் வாங்கிட்டு நீங்க கொடுத்துருங்க. ஆன்லைன்ல அவங்க பதிவு பண்ணிடுவாங்க. பதிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த துறைக்கு கொடுத்துடலாம். உங்க பேர் என்னங்க? என் பேர் சிதம்பரம். எந்த ஊர்ல இருந்து வந்து நாங்க என்ன மனு கொடுத்து வந்திருக்கீங்க? மனு கொடுக்குறேன், சாக்கடை வசதிக்கு ரோடு போடுற கசோசி மனு கொடுத்து. இதுக்கு முன்னாடி இங்க மனு கொடுத்து இவங்க வந்து உங்களுடைய குறைகள் வந்து தீர்த்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்டுக்கெல்லாம் கொடுத்துருந்துங்க, ஸ்ட்ரீட் லைட் உடனே போட்டாங்க. அப்புறம் மணி இப்போ லைன் 28 மனு கொடுத்தோம். அது சார் வந்து பார்த்துட்டு லைன் இழுத்து கட்டிக்கிறாங்க. மணி ஒன்று கொஞ்சம் வந்து ஸ்டே இழுத்து கட்டணும், இல்லைன்னா ஸ்டே கம்ம கொடுத்தோன்னு சொல்லிக்கிறாங்க. அது பண்ணி தரேன் இருக்கிறாங்க. இந்த சாக்கடை வசதி இப்படி எல்லாம் நம்ம ஊர்ல இருக்குதுங்களா? அந்த ஏரியா மட்டும் இல்லைங்க, அந்த சாக்கடை வசதிக்காக ஜல்ஜீவன் குடிநீர் வசதி போட்டதையுமே ரோடு போட்டு தரப்பட்டுருக்காங்க. எங்க ஏரியா பாத்தீங்கன்னா அந்த மட்டும் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இல்லாம இருந்தது, ஸ்ட்ரீட் லைட்ல போட்டு கொடுத்துட்டாங்க எல்லா பக்கமும். இப்ப நீங்க எதுக்காக மனு கொடுப்பாங்க? இப்ப நான் மடியாத ரோட்டுக்காக தான் சொல்லிட்டு வந்துருக்கீங்க. அந்த ரோடு ஜல்ஜீவன் வாட்டர் லைன் கொடுத்ததையுமே ரோடு போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். வணக்கம், உங்க பேருங்க? காவியா. நீங்க எந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டது? ஹவுஸ் பாலை ஊராட்சி. எந்த பிரச்சனைக்கு மனு கொடுக்க வந்திருக்கீங்க? நாங்க வந்து சாய் சான்றிதழ் வாங்கணும். நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கோரிக்கை வச்சு உங்க பகுதியில் ஏதாவது நடந்திருக்கு? நடந்து முதல்வர் அறிவிச்சுட்டு இந்த மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா பண்றாங்க. நாங்க இப்போ வந்து நாங்க நிறைய நெட்ல ஆன்லைன் இது பதிவு பண்ணோம், ஆனா அப்ப கிடைக்கல. இது மூலியமா நாங்க வந்து யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இந்த திட்டம் பயன்படுது. பயன்படுது. இப்போ சேர்மன் வந்து இங்க வந்து எல்லாத்துலயும் மனு வாங்குறாங்க, போய் மனு அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க. அப்படி உண்மையிலுமே நடவடிக்கை போகுதா? உங்க பிரச்சனை வந்து தீர்த்து கொடுக்குறாங்க? உங்க ஊர்ல வந்து அடிப்படை வசதி இப்படி எல்லாம் ஏதாச்சும் நடந்ததுல பண்ணி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாக்கடை இது பண்றது அதிகாரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐயா, உங்க பேர் என்னங்க? அன்பராஜ். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? முதியோர் உதவித்தொகை மனு கொடுத்துட்டீங்களா? மனு இப்பதான் கொடுத்துருக்கேன். மனு கொடுத்துட்டீங்க. மனு கொடுத்தது அட்டாச்சிங்க தொப்புகை சீட்டு கொடுத்துருக்கேன். யார் உங்களுக்கு கூட போய் அப்ளை பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கு? ஆமா, வேற என்னங்கம்மா? நீங்க என்ன இருக்கீங்க? கிராம உதவியாளர். கிராம உதவியாளர்.